நம்மளோட பழமையான வரலாறும் நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லும் நினைவுகளும் 1000 ஆண்டுகளாக இருந்த நாகரிகங்களும் இன்னைக்கு உயிரோட பேசிட்டு இருக்கும் இடம் எது தெரியுமா? அதுதான் மியூசியம். ஒரு சிலைய பார்த்தா அது வெறும் கல் மாதிரி தெரியலாம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு காலம் இருக்கு. ஒரு பழைய நாணயத்தை பார்த்தா அது சாதாரண பொருள் மாதிரி இருக்கும். ஆனா அது ஒரு முழு வரலாற்றையே சொல்லும். அதனாலதான் இந்த வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்க உலகமே சேர்ந்து கொண்டாடுற நாள் தான் இன்டர்நேஷனல் மியூசியம் டே. ஆமா நண்பர்களே, இன்னைக்கு இன்டர்நேஷனல் மியூசியம் டே பற்றி நம்ம ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் தெரிஞ்சுக்க போறோம். மே 18, அதாவது இன்னைக்குதான் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் ஆரம்பிச்சது இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் மியூசியம் என்ற உலக அமைப்பு 1977 இருந்து இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளோட முக்கிய நோக்கம் என்னன்னா, மியூசியங்கள்ல முக்கியத்துவத்தையும் எல்லாருக்கும் புரிய வைப்பது, நம்ம வரலாறு, கலாச்சாரம், பாரம்பரியம் எல்லாத்தையும் பாதுகாப்பது, அதையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதுதான். நம்ம பல பேருக்கு மியூசியம் என்றால் பழைய பொருட்கள் வைத்திருக்க இடம் அப்படின்னு தான் தெரியும். ஆனா உண்மையிலேயே மியூசியம் என்பது காலத்தை பாதுகாக்கும் இடம். நாம புத்தகத்தில் படிக்கும் வரலாறு மியூசியத்துல நம்ம கண்முன்ன பார்க்க முடியும். ஒரு பழைய வாள், ஒரு ராஜாவின் கிரீடம், 1000 வருடம் பழமையான நாணயம், இது எல்லாம் அந்த காலத்து மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு நமக்கு உணர வைக்குது. இப்போ இருக்கிற குழந்தைங்க அதிக நேரம் மொபைலும் இன்டர்நெட்டும் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா ஒருத்தர் மியூசியம் போனா நாட்டு வரலாறு, பழைய கலாச்சாரம், முன்னோர்களின் வாழ்க்கை, அறிவியல் வளர்ச்சி, இதையெல்லாம் நேர்ல பார்க்க முடியும். அதனால லேர்னிங்கும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகும். மேலும் பல அரிய பொருட்கள் அழிஞ்சு போகாம பாதுகாக்கப்பட்டிருக்கும் மியூசியங்கள் ரொம்ப முக்கியம். இல்லனா நம்ம அடையாளமே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிடும். இப்போ மாடர்ன் மியூசியம்ல டிஜிட்டல் டெக்னாலஜி, 3D விஷுவல், வர்ச்சுவல் ரியாலிட்டி மாதிரியான நிறைய புதிய விஷயங்களும் யூஸ் பண்றாங்க. அதனால குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் ஆர்வமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்தியால இருக்கும் பிரபலமான மியூசியங்கள்ல ஒன்றுதான் இந்தியன் மியூசியம். இது இந்தியாவின் மிக பழமையான மியூசியம். அதே மாதிரி தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் மியூசியம் ரொம்ப ஃபேமஸ். இங்க சோழ கால சிலைகள் மற்றும் அரிய வரலாற்று பொருட்கள் பாதுகாக்கப்படுது. இன்டர்நேஷனல் மியூசியம் டே நமக்கு சொல்லும் பெரிய மெசேஜ் என்னன்னா, ஒரு நாட்டின் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அந்த வரலாற்றை புரிஞ்சுக்கணும். அதனால மியூசியங்களை மதிப்போம், நம்ம கலாச்சாரத்தை பாதுகாப்போம், வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மியூசியம் எது, அதுல வியக்க வைக்கிற விஷயம் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.